வணக்கம். தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பல்திறமை கொண்ட ஒரு பெண்மணியை தான் நாங்கள் இன்றைய தினம் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதியினூடாக சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் எழுத்தாளர், கட்டுரையாளர், நூலாய்வாளர், கருத்தாளர், தொகுப்பாளர், தையல் கலை நிபுணர் என பல துறைகளில் ஆளுமை கொண்ட திருமதி பவானி சச்சிதானந்தம் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம் அம்மா. ஒரு எழுத்துத்துறையில இருக்கின்ற ஒரு கலைஞராக நீங்க இருக்கிறீங்க. அந்த வகையில எழுத்துத்துறையில் உங்களுடைய எழுத்து பயணம் எப்போது ஆரம்பமாகியது? ஆமாம், நான் கிட்டத்தட்ட இன்று 35 வருடமாக எழுதி வருகின்றேன் என்றால் 90 காலங்களிலிருந்து நான் எழுதுகின்றேன். எழுத்துத்துறை சார்ந்து எல்லா வகையான விடயங்களுமே 90லிருந்து எழுதி வருகின்றேன். நிச்சயமாக. உங்களுடைய முதலாவது, அதாவது நீங்க கட்டுரை, நாவல், சிறுகதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறீங்க. உங்களுடைய சிறுகதை, முதலாவது சிறுகதை எழுதுவதற்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு விடயம் என்று சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஆமாம், தூண்டுகோலாக என்னும்போது நாம் சமூகம் சார்ந்து பார்த்து இலக்கியத்துறையில் பயணிப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு விடயம். அந்த வகையில் நான் எமது சமூகம் சார்ந்த ஒரு கதையாக சந்தேகம் என்ற கதையை நான் எழுதி எனது சிறுகதை சிந்தாமணி பத்திரிகையில் வெளிவந்தது அந்த முதல் சிறுகதை. இதுவரைக்கும் எத்தனை சிறுகதைகளை நீங்க எழுதியிருக்கீங்க அம்மா? நான் கிட்டத்தட்ட 250 சிறுகதைகளுக்கு மேல் எழுதியிருக்கின்றேன். பல சிறுகதைகள் பத்திரிகை வாயிலாக வெளிவந்திருக்கின்றன, வானொலி வாயிலாக வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பத்திரிகையில் தான் நிறைய சிறுகதைகள், வானொலியில் தான் நிறைய சிறுகதைகள் வெளிவந்திருக்கின்றன. நிச்சயமாக. உங்களுடைய வானொலி பயணம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், அன்றைய காலம் எமக்கு முகம் தெரியாது, ஆனால் எமது திறமைக்கு இடம் கிடைத்த காலம் என்று அன்றைய காலத்தை நாம் வர்ணிப்பதில் ஒன்றும் பிழை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். காரணம், நாம் தபால் மூலியமாகவே அவ்வளவு விடயங்களையும் அனுப்புவோம். அந்த ஊடகங்கள் எமது ஆக்கங்களுக்கு மதிப்பளித்து முதல் தரமாக தெரிவு செய்யப்பட்டு பல சிறுகதைகளை அவர்கள் வாசித்துள்ளார்கள். பல நிகழ்ச்சிகளில் வாசித்திருந்தாலும் கூட பூவும் பொட்டும் மங்கையர் மஞ்சரி நிகழ்ச்சியில் பல சிறுகதைகளை எடுத்து வாசித்திருக்கிறார்கள். அது பழைய ஆளுமை மிக்க அறிவிப்பாளர்கள். அந்த வகையில் நான் மகிழ்கின்றேன். நிச்சயமாக உங்களுடைய இந்த ஊடகத்துறை உங்களுடைய எழுத்து பயணத்துக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சிறுகதை எழுத்தாளர் அறிவுபூர்வமான விஷயங்களை நேர்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாரா, இல்ல உணர்வு பூர்வமான விடயங்களை வாசகர் மத்தியில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாரா? அந்த கருத்தை நாம் எடுக்கும்போது அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக இரண்டையும் கருத்தில் கொண்டு தான் நாம் ஒரு ஆக்கங்களை படைப்பதுண்டு. ஏனென்றால் இரண்டுமே சமூகம் சார்ந்து எம்மோடு நாம் பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அப்பொழுதுதான் ஒரு பக்கத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் அதில் பயணிப்பது சிரமம். ஆக அறிவும் சார்ந்து இருக்க வேண்டும். உணர்வு பூர்வமாக நாம் கண்டு அனுகூலம் அன்றாட வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற விடயங்களை எழுத்து வடிவத்தில் கொடுப்பதுதான் இயல்பு. அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று வரைக்குமே. நிச்சயமாக. ஒரு எழுத்தாளராக சமூகத்துக்கு நீங்க பெண்கள் பற்றிய பிரச்சனைகள், சமூகம் பற்றிய பிரச்சனைகள் உங்களோட எழுத்துக்கள்ல கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கு. இப்படி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் எழுதும் போது நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் என்னவாக இருக்கு? இல்லை, சமூகம் சார்ந்து எழுதும்போது நாம் ஒருவரை குறிப்பிட்டு அவர்களை தாக்க வேண்டும் என்ற கருத்தில் கொண்டு நாம் ஆக்கங்களை படைப்பது இல்லை. எப்பொழுதுமே இன்று வரைக்கும் நாம் அப்படி படைத்ததும் இல்லை. யாரையும் குறை கூறி அந்த அளவுக்கெல்லாம் செய்வது இல்லை. சமூகம் சார்ந்து எனும்போது எமது ஆக்கங்களிலிருந்து எமது படைப்புகளிலிருந்து அவர்கள் ஏதேனும் ஒரு அறிவுரையை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் என்ற வகையில் எமது எழுத்து தொடர்களை நாம் பயணிப்பது உண்டு. அதுதான் உண்மையான விடயம். அந்த வகையில் எமது எழுத்துக்கள் யாரையும் தாக்கி அது ஒரு அறிவுபூர்வமாக படைக்க வேண்டும் என்று நான் கருதி படைப்பதில்லை. உணர்வுபூர்வமாக எல்லா விடயங்களையுமே ஒரு சமூகத்துக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்ற ரீதியில் படைத்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக. இந்த சமூக வலைத்தளங்கள் வந்த பிறகு மாணவர்கள்ட்டையும் சரி, எங்களுடைய இளைஞர்கள்ட்டையும் சரி இந்த வாசிப்பு பழக்கம் என்றது மிகவும் குறைஞ்சு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த சமூக வலைத்தளங்கள் எழுத்தாளர்களுக்கு தடையாக இருக்குமா அல்லது உதவியாக இருக்குமா? தடையாக என்று கூற முடியாது, முழுமையான உதவியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அன்றைய காலத்தில் களம் எமக்கு கிடைப்பது, ஒரு தளம் கிடைப்பது என்பது சிரமமான ஒரு விடயம். எல்லா இடத்துலையுமே எமது ஆக்கங்களுக்கு நிறைய இடம் கிடைத்திருக்கின்றன. அது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயமாக இருந்தாலும் கூட எல்லோருக்குமான அந்த வாய்ப்புகள் கிடைத்ததா என்றால் இல்லை என்று கூறலாம். இன்று அவரவர்கள் படைக்கின்ற ஆக்கங்கள் அவரவர்களுக்கு பெருமதியானதாக இருக்கும். ஆக அவர்களுக்கு அதை சமூகத்தை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஊடகம் தேவை. அந்த வகையில் சமூக ஊடகமாக சமூக வலைத்தளத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்றால் அது பிழை இல்லை என்றே நான் கூறுகின்றேன். என்றால் காலத்துக்கேற்ப முன்றே குறைவானவர்கள் எழுத்துத்துறையில் பயணித்தார்கள். இன்று நிறைய பேர் எல்லோருமே பயணிக்கின்றார்கள். அவரவர்களுக்கு ஒரு சொந்த கருத்து இருக்கும்.
இருக்கும். அதை தெரிவிப்பதற்கு, சமூகத்துக்கு கொண்டு செல்வதற்கு இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் போது அது ஒரு உந்து சக்தியாக இருக்கின்றது. அது ஒரு நல்ல ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக இந்த சிறுகதை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து நூல் ஆய்வாளராகவும் வந்து நீங்க வந்து இருந்திருக்கீங்க. இந்த நூல் ஆய்வாளராக இருக்கும்போது வந்து உங்களுடைய அனுபவம் பற்றி நீங்க சொல்லுங்க. ஆமாம். ஒரு நூலை ஆய்வு செய்யும்போது சாதாரணமாக சில பக்கங்களை மட்டும் படித்துவிட்டு ஆய்வு செய்ய முடியாது. முழுமையாக அந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும். படித்து முடித்தால்தான் அதில் உள்ள கருத்துக்களை எடுத்து அந்த நூலாய்வை செய்ய முடியும். ஆக நான் எனக்கு கிடைக்கின்ற புத்தகங்களை நேரம் எடுத்து கொண்டாலும் கூட, அதாவது இந்த நேரத்தில் தான் இதை நான் நூலாய்வு செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் நான் டைம் எடுத்துக்கொண்டு அதை நூலாய்வு செய்வது தான் எனது இயல்பு. அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். எனது நூலாய்வுகள் வந்து பத்திரிகையில் வருவது உண்டு. அதையும் தாண்டி எனது முகநூல் வலைதளத்தில் நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நிறைய விடயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாவலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிறுகதையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டுரையாக இருந்தாலும் சரி, எழுதி முடிக்கிற நேரத்துல, அதாவது ஒரு எழுதி முடிக்கிற நேரத்துல என்ன வகையான உணர்வை வந்து அந்த எழுத்தாளர் கிட்ட இருக்கும், என்ன வகையான உணர்வை வந்து அவங்க ஃபீல் பண்ற மாதிரி அந்த எழுத்தாளர். ஆமாம். ஆரம்பிக்கும் போது நாம் ஒரு கருத்தை உள்வாங்கி அந்த கருத்தை முழுமையாக கூறும் வகையில் தான் ஒரு சிறுகதை எழுத ஆரம்பிப்போம், ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிப்போம். இறுதியில் அந்த சிறுகதையின் முடிவில் அது வந்து ஒரு நல்ல ஒரு விடயத்தை சமூகத்துக்கு கொண்டு செல்வதாக அமைய வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். அதில் நான் முக்கியமான ஒரு சிந்தனையை வைத்து தான் அந்த கதையை எழுதி முடிப்பது உண்டு. அதுதான் உண்மையான விடயம். அந்த ஒரு நல்ல கருத்தை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலிருந்து அப்படி நல்ல கருத்தை வந்து சமூகத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றது வந்து ஒரு எழுத்தாளரினுடைய ஒரு கடமை. அந்த வகையில வந்து என்னுடைய எழுத்துக்கள் மூலம் நான் இந்த விஷயத்தை வந்து சொல்ல வாரேன், சிறுகதை மூலமோ இல்ல எழுத்துக்கள் மூலம் நான் இந்த விஷயத்தை சொல்ல வாரேன், ஆனா இந்த விஷயம் இன்னும் சொல்லப்படவே இல்லை அப்படின்னு சொன்னா அதை எந்த விஷயத்தை வந்து நீங்க சொல்லுவீங்க? சமூகம் சார்ந்து பல பிழைகளை நாம் பார்க்கும்போது சில நல்லவைகளையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதையும் நாம் சமூகத்திலிருந்து தான் எடுக்கின்றோம். நல்லவைகளையும் தீயவைகளையும் அந்த சமூகத்திலிருந்து தான் நாம் பார்க்கின்றோம். அப்படி பார்க்கும் வேளையில் அநேகமாக ஒரு நல்ல கருத்தை கூறினால் சரியாக இருக்கும் என்ற போது குடும்பம் சார்பாக நல்ல கருத்துக்களை கூறுவதில் நான் முன்னிற்கின்றேன் என்று கூறலாம். என்னுடைய சிறுகதைகள் அனைத்துமே அந்த வகையான சிறுகதைகள் தான் கூடுதலாக இருக்கும். அதே போன்று இன்று வளரும் சமுதாயம் எதை எடுத்துக்கொண்டால் நன்றாக இருக்கும், அடுத்த சந்ததிக்கு எதை விட்டு சென்றால் நல்லாக இருக்கும் என்று இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் நான் எனது ஆக்கங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றேன். உங்களது எழுத்துக்களை வாசித்த வாசகர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவங்களை வந்து உங்களோடு பகிர்ந்திருக்கிறார்களா? கட்டாயமாக. நானும் கூட எனது சிறுகதை நூலை வெளியிட்ட பிறகு எனது நூலை எடுத்து வாசித்தவர்கள் நிறைய பேர் எனக்கு புலனம் வாயிலாக கேட்டிருந்தார்கள். இந்த கதையெல்லாம் உண்மையில் நீங்கள் பார்த்ததா, அனுபவத்தில் கண்டதா, அல்லது உங்கள் கற்பனை கதைகளா என்று. அந்த கற்பனை கதைகளா என்று கேட்கும்போது அதற்கு எனக்கு பதில் கூறுவதற்கு சிரமப்பட்டேன். ஏனென்றால் கற்பனை கதைகளை இயக்குவதை விட, முன்ன எழுதி வைப்பதை விட நாம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் விடயங்களை எழுதினால்தான் நன்றாக இருக்கும். அதைத்தான் நான் உணர்வுபூர்வமாக இந்த படைப்பில் படைத்திருக்கின்றேன் என்று முழுமையாக கூறும்போது அவர்கள் என்ன கதை, இந்த கதையில் உள்ளவர் யார் என கேட்கும்போது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நான் இதை சமூகத்தில் பார்த்திருக்கின்றேன், எழுதியிருக்கின்றேன், இவ்வளவு விடயம் அப்படி கூறியிருக்கின்றேன். எனது நூலிலிருந்து சிறுகதையில் வாசித்த நிறைய பேர் முதல் கேள்வி இந்த கதை எவ்வாறு உருவானது, அப்படி அந்த வகையில் நான் சமூகத்தில் இருந்து எடுத்த விடயங்களையே அதில் படைத்திருக்கின்றேன். சமூகத்தில் இருந்து எடுத்த விடயங்கள் உங்கள் அனுபவங்களின் வழியாக, கற்பனை வழியாக வந்து படைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த சிறுகதை தொடர்பாக வந்து புத்தகங்கள் எதுவும் வெளியிட்டிருக்கீங்களாமா? ஆமாம், நான் சிறுகதை தொடர்பாக வாழ்க்கை என்பது என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன். அந்த புத்தகத்துக்கான வரவேற்பு பெரிதுமே இருக்கின்றது. நான் சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் வெளியிட்டேன். நன்றாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது என்ற 14 சிறுகதைகள் கொண்ட புத்தகம் நன்றாகவே அமைந்திருந்தது. எல்லோருமே வாசித்து நல்ல கருத்துக்கள் எனக்கு கூறியதில் நான் மகிழ்கின்றேன். எழுத்துத்துறையில வந்து பல்வேறுபட்ட விருதுகளை வந்து நீங்க உங்கள் வசமாக்கி இருக்கீங்க. அந்த விருதுகள் பற்றிய அனுபவங்களை வந்து சொல்லுங்கள். ஆமாம், நான் எதிர்பார்த்திருக்காத சந்தர்ப்பங்களில் எனக்கு விருதுகளுக்கு அழைப்பு வந்த போது நான் மகிழ்ந்திருக்கின்றேன். ஏனென்றால்
முன்னைய காலத்தில் நான் எழுத ஆரம்பித்த முதல் காலகட்டங்களில் எனக்கு விருதுகள் கிடைத்த போது அதை போய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் நான் இருக்கவில்லை. அந்த விருதுகள் என் கைவசம் கிட்டவும் இல்லை. இப்பொழுது எனக்கு நிறையவே விருதுகள் வந்து கிடைத்திருக்கின்றன. நான் அதை பெற்றுக்கொள்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் ஒரு எழுத்தாளர்களுக்கு அந்த விருதுகளும் கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் தான் ஊக்குவிக்கும் என்ற வகையில் நான் அதை மகிழ்ந்து கூறுகின்றேன். நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றேன் எழுத்துத்துறை சார்ந்து. என்னென்ன விருதுகள் என்று நினைவிருக்கிறதா? ஆமா, நினைவு இருக்கின்றது. விழித்தெளி பெண்ணே விருது கனடாவிலிருந்து. விழித்தெளி பெண்ணே, ஆமாம், அந்த விருது பெற்றிருக்கின்றேன். இந்தியாவில் உலக சாதனை பெண்களுக்கான விருது பெற்றிருக்கின்றேன். இலங்கையில் நிறைய எழுத்துத்துறை சார்ந்த விருதுகளை பெற்றிருக்கின்றேன் என்று கூறுவதில் மகிழ்கின்றேன். எழுத்துத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய இலங்கையில வந்து நிறைய இடங்கள், அதாவது நிறைய பகுதிகளில், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், மட்டக்களப்பாக இருக்கட்டும், ஏன் மலையமாக கூட இருக்கட்டும், நிறைய இளம் பிள்ளைகள் வந்து இந்த எழுத்துத்துறையில வந்து உள்வாங்கப்படுகிறதுக்கு வந்து ஆர்வமா இருக்கிறாங்க. இப்படி எழுத்துத்துறைக்குள்ள வந்து இவங்க வரணும் அப்படி என்று சொன்னா இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விடயங்களை வந்து கையாள வேண்டும்? ஆமா, நிறைய பேருக்கு படிப்படியாக நிறைய விடயங்களை வந்து செய்ய வேண்டுமாக இருக்கும். அந்த விடயங்களை பற்றி சொல்லுங்க. ஆமாம், முதலில் வாசிப்பு ஒரு பயன் தரும் என்றால் அது ஒரு உண்மையான கருத்து. அதே போன்று நாம் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கும்போது அந்த அரசாங்க ரீதியாக சில விடயங்கள் எழுத்துத்துறைக்கு சார்ந்து இருக்கின்றன. அந்த விடயங்கள் வெளிவராமல் இருப்பது ஒரு பிழையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நிறைய பேருக்கு அது போய் சேர்வதில்லை. சாதாரணமாக ஒரு வருடம் பிறந்து விட்டால் பிரதேச செயலகம் வாயிலாக இலக்கிய பகுதிக்கான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த இலக்கியம் சார்பாக அதிலிருந்து வெளிப்படுத்தப்படும் கருத்துக்கள் அநேக மாணவர்களுக்கு போய் சேருவதில்லை. அது ஒரு பிழையான ஒரு விஷயமாக நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஏனென்றால் எழுத்துத்துறை சார்ந்த ஒரு போட்டி நிகழ்ச்சிகளை நடாத்தும் போது குறிப்பிட்ட சிலரே அதில் பங்கு வகிக்கின்றார்கள். அநேகமான பாடசாலைகளுக்கு கூட அந்த விண்ணப்பங்கள் போய் சேர்வதில்லை என்று நான் கருதுகின்றேன். அல்லது போய் சேர்ந்தும் அவர்கள் அதை பற்றி உற்சாகமாக பிள்ளைகளுக்கு மாணவிகளுக்கு கொண்டு செல்லாமல் இருக்கின்றார்களா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் பார்க்கும்போது ஏன் எமது கலாச்சாரத்தில் மட்டும் இலக்கியத்துறையில் பின்வாங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் பிரதேச செயலகங்கள் நிறைய இலக்கிய போட்டிகளை நடத்துகின்றன. அந்த இலக்கிய போட்டிகள் மிக மிக முக்கியமான ஒரு துறை சார்ந்து இருக்கின்றது. அந்த வகையில் நூலகங்களும் கூட தலைமை வாய்ந்த நூலகங்கள் நிறைய இலக்கிய போட்டிகளை நடத்துகின்றன. ஆனால் அந்த நூலகங்கள் வாயிலாகவும் கூட இந்த மாணவியர்களுக்கான அந்த திறந்த போட்டி, ஒரு வயதுக்குட்பட்ட போட்டி நிலை வரும்போது மாணவியர்களுக்கான அந்த போட்டிகள் இந்த போய் சேர்வாதமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் கூட அது கட்டாயம் போய் சேர வேண்டும். அப்பொழுது நிறைய எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடியவன இளம் சமுதாயம் அதிலிருந்து ஒரு போட்டி நிகழ்ச்சி என்னும் போது ஆர்வமாக கலந்து கொள்வார்கள். அது சிறிய மாணவர்களிடம் இருக்கின்ற ஒரு தன்மை உண்டு. அதை அந்த ஆசிரியர்களேனும் அதை உற்சாகப்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். ஏன்னா நான் பார்த்த வகையில் எல்லோருமே போட்டி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்கின்றார்களா என்றால் இல்லவே இல்லை. குறிப்பிட்ட ஒரு 3 பேர் 4 பேர் என்று பார்க்கும்போது எனக்கும் கூட கவலையாக இருக்கும். எமது அதாவது தமிழ்துறை சார்ந்து மொழி பேசுகின்றோம் என்றதை தாண்டி எமது தமிழ் எழுத்துக்கள் மூலியமாக இலக்கிய வடிவங்கள் வெளிவந்தால் நன்றாக இருக்கும். அது சிறுவர்களிடம் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏன் இவ்வாறு குன்றி போகின்றன என்று எனக்கு புரியாமல் இருக்கின்றது. அது ஒரு கவலையான ஒரு விடயம். ஆமாம்மா, இந்த கவிதை சிறுகதை நாவல் அப்படின்னு சொல்றோம். இந்த கவிதை சிறுகதை நாவல் என்று சொல்லும்போது இது 3க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆமாம், கவிதை எனும் போது நாம் புதுக்கவிதை, மரபு கவிதை என்ற ரீதியில் பார்க்கும்போது புதுக்கவிதையில் எல்லா வகையான அம்சங்களுமே நாம் புகுத்தி சொல்வதுண்டு. ஏனென்றால் அது கட்டுப்பாடுகள் இல்லை என்பது ஒரு இயல்பு. என்ன கருத்துக்களையும் கூறலாம் அதிலிருந்து. அந்த வகையில் நான் கவிதையை பெரிதும் விரும்பி புதுக்கவிதையாக படைத்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்று சிறுகதை எனும் போதும் கூட பல சமூகத்தில் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், நன்மைகள், தீமைகள் இது அவ்வளதையும் எடுத்து ஒரு அடுத்த சந்ததிக்கு நாம் இட்டு செல்ல வேண்டும் என்ற ரீதியில் கருத்துக்களை சிறப்பாக படைக்க வேண்டும் என்று படைப்பது தான் உண்மை. அந்த வகையில் சிறுகதையும் கூட ஒரு குடும்பம் சார்ந்து, சமூகம் சார்ந்து அவ்வாறு அமையும் போது அது சிறப்பாக அமைகின்றது. கருக்கள் எனும் கூறும்போது சிறுகதைக்கான ஒரு தலைப்பை நாம் எடுக்கும்போது அந்த தலைப்பு மக்களை போய் சேர வேண்டும், கவர வேண்டும். அந்த தலைப்பு அந்த வகையில் இருந்தால்தான் அது கவரும். அவ்வாறு எழுதி கொண்டு போகும்போது சிறுகதைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்னவென்றால் சிறுகதையில் நாம் நினைத்த
அம்சத்தை அப்படியே எடுத்து எழுத்து வடிவமாக கொண்டு வரலாம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றபடியால் சிறுகதையை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். அதில் எல்லா கருத்துக்களையும் கூறி நமக்கு யாரிடம் கொண்டு செல்ல வேண்டுமோ அவங்களுக்கு சேரக்கூடிய வகையில் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பக்கம் 5 பக்கத்திற்குள் எழுதி முடிக்க வேண்டிய ஒரு கதையாகவே இருந்தால் சிறப்பாக இருக்கும். நீண்ட பாத்திரங்கள் தேவையில்லை. ஒரு 3-4 பாத்திரங்கள் இருந்தாலே போதும். ஏனென்றால் இல்லாவிட்டால் அந்த கதை விளங்காமல் போய்விடும். நிறைய பாத்திரங்கள் புகுத்தும் போது ஒரு 4 பாத்திரங்கள் போதும் ஒரு சிறுகதையை வடிவமைத்து எடுத்து முடிப்பதற்கு. அது ஒரு இலகுவானது. அதே மாதிரி நாவல் எனும் கூறும்போது பல பாத்திரங்களை நாம் உட்புகுத்துகின்றோம். நீண்டு எடுத்துக்கொண்டே போக வேண்டும். அது எடுத்துக்கொண்டே போகும்போது அந்த பாத்திரங்கள் ஒரு சிறந்த பயன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பாத்திரங்கள் மனதில் அமைய வேண்டும். இந்த பாத்திரம் இவ்வாறு இருக்கின்றது என்று அந்த உள்வாங்கி செய்ய வேண்டும். அந்த நாவல் எனும் போது அது ஒரு சிறந்த ஒரு இலக்கிய துறை சார்ந்து விளங்கும் வகையில் இருக்க வேண்டும். அதை நான் கருத்தில் கொள்கிறேன். நிச்சயமாக சிறுகதைக்கு 2-3 பாத்திரங்களை வைத்தே சிறுகதையில் நகர்த்த முடியும். ஆனால் நாவல் அப்படி இல்லை. நாவலுக்கு பாத்திரங்களோடு எங்களுடைய சிந்தனைகளும் அபாரமானதாக. ஆமாம், ஆளுமை மிக்க சிந்தனைகளாக இருக்கும் போதுதான் அந்த நாவலை சிறப்பாக எடுத்து செல்ல முடியும். அந்த ஆளுமை மிக்க சிந்தனை எனும் போது அது எவ்வாறெல்லாம் நன்மை பயக்கும். இந்த நாவலை படிக்கும் போது ஒரு வாசகனுக்கு எந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தி அதை அவன் உள்வாங்கி அதில் இன்னும் நீண்டு நிலைத்து இந்த நாவலை படித்து முடிக்க வேண்டும் என்ற சுவாரஸ்யமான ஒரு விடயத்தை அந்த கதையில் நாம் புகுத்தி இருக்க வேண்டும். அது ஒரு சிறப்பான விடயமாகும். நிச்சயமாக சிறுகதைகள் அல்லது கட்டுரைகளை எழுதும் போது நீங்கள் எந்த சூழலை விரும்புகிறீர்கள்? எந்த சூழல் எனக்கு ஏதுவானது அப்படின்னு சொல்லி விரும்புவீங்க? ஆமாம், நான் சூழல் எனும் போது அதையெல்லாம் ஏதுவாக கருதுவதில்லை. எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, நான் பல்துறை சார்ந்து விளங்குவதால் இதற்காக வேண்டி இந்த நேரம் ஒதுக்கி இருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் தேவையோ முக்கியமாக அன்றைய தினம் எந்த வேலையை நாம் முடிக்க வேண்டுமோ அப்படி கருதி எழுதுவது தான் உண்டு. வேலைகளை செய்வதும் உண்டு. அந்த வகையில் எனக்கு சூழல் அப்படியெல்லாம் நான் பார்ப்பது இல்லை. எந்த நேரத்தில் எனக்கு எந்த கதையை, எந்த வேலையை, எந்த கவிதையை எழுதி முடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் எழுதி முடிப்பது உண்டு. கவிதை, கட்டுரை, சிறுகதை என்று சொல்லும்போது இலக்கிய தமிழை பயன்படுத்துகிறாங்க, வட்டார தமிழ் பயன்படுத்துகிறாங்க, சில பேச்சு வழக்குகள் பயன்படுத்துகிறாங்க. இதுகள் எல்லாம் வாசகர் இதை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் வாசகரில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதா. இந்த கருத்து சரியானது தானே? ஆமாம், முழுமையாக சரியானது தான். என்னவென்று சொன்னால் நான் ஒரு பகுதியில் சார்ந்து அந்த மொழி சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்திருப்பேன். எழுத்துத்துறைக்கென்று ஒரு நடைமுறையான ஒரு எழுத்து முறை ஒன்று இருக்கின்றது. அதில் எழுதும் சிறப்பு நன்றாகவே இருக்கும். ஆனாலும் கூட ஒரு பாத்திரம் இவ்வாறு சொன்னது என்று கூறும்போது அந்த அவர்கள் மொழி நடை சார்ந்து போடும்போது அந்த சிறுகதை விசேடமாக சிறப்பாக அமையும். அந்த மொழி சார்ந்து எழுதும் போது எழுத்துத்துறையும் கடந்து தன்னோட பேச்சு நடையில் அதை புகுத்தும் போது அது நன்றாக இருக்கும். அது சிறுகதைக்கு ஒரு அழகை கொடுக்கும். நிச்சயமாக எழுத்துத்துறையில் என்னுடைய அடுத்த கட்டம் இதுதான். எழுத்துத்துறையில் நான் இந்த மாதிரியான ஒரு ஐடியா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னத்தை சொல்றீங்க? எழுத்துத்துறை சார்ந்து நான் நிற்கும் போது கவிதை, சிறுகதை எல்லாமே எழுதியிருக்கின்றேன். கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். இன்னும் கூட நான் ஒரு குடும்பம் சார்ந்த கட்டுரை புத்தகம் ஒன்றை எழுதி முடிக்க வேண்டும் என்ற ரீதியில் நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக அமைய வேண்டும். அதிலிருந்து நிறைய அவர்கள் உள்வாங்க வேண்டும். அந்த விடயங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதை புகுத்தி செயற்பட வேண்டும் என்ற கருத்தோடு அந்த புத்தகத்தை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். கூடிய விரைவில் அந்த நூலை நான் வெளியிடுவேன். நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எங்களுடைய தமிழை வணக்கம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. இப்போ பல துறையில் நீங்கள் பயணப்பட்டு இருக்கும்போது நீங்கள் தையல் துறையிலையும் இருக்கிறீங்க. இந்த தையல் துறையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம் என்ன? ஆமாம், எதை செய்தாலும் கூட எமக்கென்ற ஒரு சுயமான ஒரு தொழில் ரீதியான ஒரு அமைப்பை அமைத்துக் கொள்வது என்பது ஒரு சரியான விடயமாக இருக்கும். ஏனென்றால் அதை வைத்து கொண்டு தான் நாம் முன்னோக்கி செல்ல முடியும். எமக்கு முதலில் பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கும்போது நாம் கொஞ்சம் இயல்பாக இயங்கக்கூடியதாக இருக்கும். அந்த பொருளாதார சிக்கலை நீக்க வேண்டும் என்றால் நாம் ஏதேனும் ஒரு தொழிலை செய்ய வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது நான் இந்த கைத்தொழிலை என் வசமாக நான் வைத்து அதை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இதை நான் சிறப்பாக அமைத்து மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் செய்து கொண்டு போக வேண்டும் என்ற ரீதியில் நான் செய்து கொண்டு போகின்றேன். நான் இப்பொழுது எனது வலைதளத்தில் அந்த பயிற்சியை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். அது நன்றாகவே போய்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் எனது விருப்பத்தின்
கூடிய அளவில் நான் விரும்பி அந்த தையல் முறையை செய்து கொண்டு போகிறேன். நான் இதை கிட்டத்தட்ட சுமார் 35 வருட காலமாக அதை செய்து கொண்டு வருகின்றேன். எனக்கு அது மிக சிறப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியை தருகின்றது. மகிழ்ச்சியை தருகிறது. நிச்சயமாக வந்து எந்த பெண்ணாக இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஒரு சுய தொழிலை வந்து நாங்க வச்சிருப்பது வந்து எங்களோட முன்னேற்றத்துக்கு நல்லது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தையல் கலை என்றாலே வந்து இப்போ ஒரு ஃபேஷனபிளான ஒரு கலையா வந்து போயிருச்சு. முந்தி வந்து தையல் தைக்கிறவங்களை வந்து நாங்க டெய்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து அவங்கள வந்து நாங்க ஃபேஷன் டிசைனர் அப்படின்னு சொல்றோம். அந்த அளவு தையற்கலை ஒரு அபாரமான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கிறது. உங்களுடைய தையல்களையும் வந்து நீங்க இந்த நவீனத்துவங்களை பூத்த விரும்புகின்றீர்களா? அப்படி நவீனத்துவங்களை பூத்துறதால வந்து நன்மை இருக்கிறதா? ஆமாம் ஆமாம். என்னவென்று சொன்னால், நாம் அடிப்படை தையல் என்ற ரீதியில், அதாவது டிப்ளோமா இன் ட்ரெஸ் மேக்கிங் என்ற ரீதியில் தான் நான் இதை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றேன். ஏன்னா எதை கற்றுக்கொண்டாலும் கூட முதலில் அடிப்படையான அளவீடுகளும் அந்த அளவீடுகளை கணித்து வந்து அந்த ஒரு வரைபடத்தை எவ்வாறு வரைந்து கொள்ளலாம், நாம் தைக்க போகும் உடையின் வரைபடம் எவ்வாறு வரைந்து கொள்ள இயல்பாக இருக்கும் என்பதை நான் கற்பித்து வந்தாலும் கூட காலத்தோடு சேர்ந்து இயங்க வேண்டும் என்ற ரீதியில் இன்றைய நவீன யுகத்துக்கான உடைகளையும் நாம் கட்டாயம் கற்பிக்கத்தான் வேண்டியுள்ளது. அந்த வகையில் ஏனென்றால் நாம் ஒரு விதமாக தைத்து உடுத்தியிருப்போம், இன்றைய காலம் ஒரு விதமான உடைகளை விரும்புகின்றார்கள், அதற்கு ஏற்றாற்போல் இயங்கவும் வேண்டும் என்ற ரீதியில் நவீனத்துக்கு ஏற்றாப்பும் சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக காலம் மாறும்போது மனுஷாலும் மாறணும். அதனால வந்து கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாங்களும் மாறி பயணப்படக்கூடியதாக தான் இருக்கிறது. அடுத்து நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த பல துறைகள்ல பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பெண்மணிகள் மட்டுமில்லாம நீங்க வந்து அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கிற ஒரு பெண்மணியாகவும் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிற நேரத்துல உங்களோட குடும்பம் உங்களுக்கு எந்த வகையில வந்து பங்களிப்பு செய்யறாங்க? அதாவது இந்த துறைக்கு முன்னுக்கு போறதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விருதுகளை வந்து நீங்க தன்வசமாக்கி இருக்கிறீங்க, நிறைய எழுதுறீங்க, சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தையல் வேலையும் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியான நேரங்கள்ல வந்து உங்களுடைய பிள்ளைகள் கணவனினுடைய உதவி வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு எல்லோருமே குடும்பம் சார்ந்து நிறையவே ஒத்துழைக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். முதலில் எனது கணவர், அவர் எனக்கு நிறையவே ஒத்துழைக்கின்றார். நேர கட்டுப்பாடுகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றேன் என்றுதான் இருந்தாலும் அவருக்கு அந்த நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்னிற்கின்றார். அதே போன்று எனது மகன் இருவரிடமே நான் நிறையவே கற்றுக்கொள்கின்ற விடயம். ஏனென்றால் இன்றைய காலத்துக்கு ஏற்றால் போல் இணையதளங்களில் நாம் பயணிக்கும் போது நாம் என்னதான் கற்றுவிட்டு அதில் பயணித்தாலும் இன்றைய இளம் சமுதாயத்திடமிருந்து அதை விரைவாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முழுமையாக எனக்கு எல்லா வகையான உதவிகளையுமே செய்து கொடுக்கின்றார். இன்றைய நான் பெருமையாக கூறுவதில் மகிழ்கின்றேன். ஏனென்றால் ஆமாம், குடும்பம் சார்ந்து எனக்கு எல்லோருமே ஒத்துழைக்கின்றார்கள், அதில் நான் மகிழ்கின்றேன். நிச்சயமாக கடந்த காலங்களில் வந்து எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதியில் வந்து நீங்கள் கலந்து கொண்டிருந்தீங்க. அந்த வகையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து வாசிப்பு தான் என்னை எழுத வைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை கவர்ந்த ஒரு எழுத்தாளரை சொல்ல முடியுமா? அந்த எழுத்தாளர் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வந்து சொல்ல முடியுமா? நான் குறிப்பிட்டு ஒருவரை தான் என்று கூற முடியாது. ஏன்னா பலதும் கட்டிடத்தான் நாம் ஒரு சிறந்த மனிதனாகின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் நான் நிறையவே வாசித்திருக்கிறேன். அந்த வாசிப்புக்கு எனக்கு உற்சாகம் கொடுத்தவர்கள் என் தந்தை தான் எல்லா மாதிரியான புத்தகங்களையும் கொண்டு வந்து தருவார். பத்திரிகைகள் எல்லாமே கொண்டு வந்து தருவார். நான் வீட்டில் இருக்கும் காலத்தில், அதாவது திருமணத்திற்கு முன்னைய காலம். அந்த வகையில் பார்க்கும்போது நான் பல மாதிரியான கிட்டத்தட்ட அநேகமாக நாம் இந்தியா புத்தகங்களை தான் வாசிப்பது உண்டு பெரும்பகுதியாக. ஏன்னா அந்த காலத்தில் இலங்கையில் இருந்த புத்தகங்கள் எமக்கு வந்து சேர்ந்ததா என்று கூற முடியவில்லை. அப்படி அந்த புத்தகங்களை தான் நிறையவே வாசித்திருக்கின்றோம். அந்த புத்தகங்கள் பெயர்களை கூட கூற முடியாது என்றால் நிறையவே நாம் வாசித்திருக்கின்றோம். அப்படி வாசித்து நாம் எழுத கற்றுக்கொண்டது தான் உண்மையான விடயம். அதன் பிறகு தான் நாம் உணர்வுபூர்வமாக எழுத வேண்டும் என்று நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்போம் எமது இலக்கியத்துறையை. முன்ன வந்து சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ ஒன்றை எழுதியிருப்போம், அது சிறப்பாக அமைந்திருக்கும். அது ஒரு ஊடகம் மூலமாக வெளிவரும் போது எங்களோட ஆக்கங்கள் வெளிவந்து விட்டன என்று மகிழ்ந்திருப்போம். அதன் பிறகு தான் நாம் பார்ப்போம், இல்லை நாம் ஏதோ ஒரு விடயத்தை சரியாக செய்ய வேண்டும், அதை நாம் சமூகத்துக்கு கொடுக்கும்போது இவ்வாறு கொடுக்க வேண்டும் என நினைத்து பல மாதிரியான ஆக்கங்களை நாம் படைப்பதுதான் உண்டு. அந்த வகையில் நான் பல புத்தகங்களை வாசித்திருக்கின்றேன். இவருடைய புத்தகம் தான் என்று கூற முடியாது, நிறையவே வாசித்திருக்கின்றேன். நிச்சயமாக நீங்க எழுதின கவிதையில வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை உண்டு, எங்களுக்காக சொல்லுங்க. ஆமாம், எல்லா கவிதையுமே நாம் எழுதினால் எனக்கு எல்லாமே பிடிக்கும், அதுதான் உண்மை. நான் இது புதிதாக எழுதிய ஒரு கதையை கூட கவிதையை வாசிக்கின்றேன். தலைப்பு அன்பின் பிணைப்பே ஆண்டின் அழகு என்ற ரீதியில் இந்த ஆண்டு முடிவடைந்ததுக்காக எழுதிய கவிதையை நான் இங்கே படைக்கின்றேன்.
உழைப்பும் செழிப்பும் உன்னதமென்றாலும் பண்பின் பெருமதி உயரிய நிலையை ஆகிடனும் தானும் இன்புற்று பிறரும் மகிழ்ந்திட என்னும் மனமே சுபீட்சமான வாழ்வாகிடுமே. அடுத்தவர் துடித்திட நாம் வருந்தும் அந்த இக்கட்டான தருணமே மேலாகிடுமே. ஒளியின் பிரகாசம் ஒவ்வொரு இயல்பிலும் ஆனந்தம் பொங்க அற்புதமாய் பார்த்திடுவோமே. சொந்தம் கூடி ஏக்கங்கள் தீர்த்து தேற்றிடும் செயல்களில் இருக்குமே நிம்மதி. ஆறுதலும் அரவணைப்பும் பாதி நோயை நாளும் சுகம் கண்டிட உதவிடுமே. அள்ளி கொட்டிடும் பணமும் பொருளும் அளவுக்கு மிஞ்சிடினும் பணிவின் சிறப்பு குளிர்ந்திட நெருப்பும் சுடுமா என்பது போலாகிய பழகிடும் இனிமையில் மிகுந்திடும் இதமே. வறண்டு தடித்த வார்த்தை வலித்திட வஞ்சித்து வசைப்பாடி பாசத்தை வறுமையில் தள்ளிடும் கொடுமை நிலையை மிதித்து புதைத்தே ஒழித்திடும் தைரியத்தை வளர்த்திடுவோம். உணர்வுகள் ஒன்றித்து ஒருவரையொருவர் உண்மை தன்மையில் அறத்தை மதித்த வாழ்வு சிறப்பாகினால் நிதர்சனமான வெற்றியாய் அன்பின் பிணைப்பே ஆண்டின் அழகாகிடுமே. இதில் நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதன் பொழுது நான் கவிக்களம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றேன். அதுக்காக எழுதப்பட்டது கவிதை. ஆமாம்மா, அழகான கவிதை ஒன்றை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கவிதையை எழுதுவதற்கு காரணம் என்ன? ஏன் இந்த கவிதையை வந்து எழுத தோன்றியது உங்களுக்கு? ஆமாம், நான் நடத்தும் அந்த கவிக்களம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்போம். அந்த தலைப்பின் கீழ் அனைவரும் கவிதை எழுத வேண்டும். அதை தொகுத்து வழங்குவது, அதை கவிதைகளை நேரடியாக இணையதளம் மூலமாக வந்து வாசிக்க வேண்டும் எழுதியவர்களை. இல்லாவிட்டால் அந்த கவிதை அந்த நிகழ்ச்சி இடம்பெறாது. அந்த ஒரு விடயம் இருக்க இந்த கவிதை தலைப்பின் கீழ் நான் எழுதிய கவிதை தொகுப்பாளினியாக இருந்தாலும் கூட எனக்கும் கவிதையில் விருப்பம் இருக்கின்றபடியால் நானும் அவ்வப்போது எப்பொழுதுமே கவிதை ஒன்றை படைத்திடுவேன். அவ்வாறு இன்று கொடுத்த தலைப்பு இதுவாக இருந்தபோது அதுக்கான கவிதை தான் இது. என ஆண்டின் இறுதியில் இன்றும் கூட முதலாவது நேர்காணலில் இணைந்திருக்கின்றேன். இந்த ஆண்டு முதலில் நான் அதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்காகவே இந்த கவிதையை எழுதினேன். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களை கவிஞர் கண்ணதாசன் வந்து சொல்றாரு இறைவன் அப்படின்னு சொல்லுவார் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க. ஏன்னு சொன்னா அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு உயிருள்ள சில உணர்வுகளையும் உயிருள்ள சில விடயங்களையும் வந்து படைக்கிறாங்க. அதனால நல்ல ஒரு உலகத்தை படைக்கிறாங்க. அதனால வந்து கண்ணதாசன் வந்து அவங்களை வந்து இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வகையில இன்றைக்கு வந்து தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்தித்ததுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எங்களுடைய நேர்களுக்கு வந்து நிறைய எழுத்துக்களை விரும்புவர்களும் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சியை. இந்த மாதிரியான நேர்களுக்கு வந்து நீங்க ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆமாம், என்னென்றால் பழமையான விடயங்கள் எவ்வாறு தொடர்ந்து வருகின்றது புதுமையை நோக்கி எனும் போது நவீனத்தவர்களிடமும் இந்த விடயங்கள் போய் சேர வேண்டும் என்றால் அதுக்கு உதவுவது எழுத்துத்துறை. அப்படியானால் அந்த எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் படைக்கின்றார்கள், அதை வாங்கி படிக்கவும் வேண்டும் சமூகத்தவர்கள். அதுதான் உண்மையான வாசகர்களாக இருந்து அவர்களும் படித்து எமக்கான கருத்துக்களை கூற வேண்டும் என்பதில் நாம் எதிர்பார்க்கின்றோம் நல்ல விடயங்களை. எழுத்துத்துறை என்று படும்போது அனைவரும் எல்லா வகையான புத்தகங்களையும் வாசிக்கும் போது பழைய புத்தகங்களை நிறைய வாசிக்கும் போது இன்றைய சமூக பழக்க வழக்கங்கள் கூட மாற்றமடையக்கூடிய ஒரு பண்பினை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு உண்மையான விடயம். என்னென்றால் இன்று பண்பு என்ற ரீதியில் பார்க்கும்போது நிறையவே சீர்கட்டு போவதற்கான இடங்கள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றிய ஒரு தெளிவின்மையின் காரணமாக. ஆக பண்பு வளரும் போது எல்லா விடயங்களுமே சரியாக பழக்க வழக்கங்கள் தொட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது எமதுடைய எழுத்தாளர்களாகிய நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். அதுதான் உண்மையான விடயம். அந்த எழுத்து எவ்வாறு போய் சேர வேண்டும் என்றால் எங்கேயும் போய் எதையும் வாசிக்கலாம் என்ற கருத்தை முன்வைக்கின்றேன். அனைவரும் நன்றாக வாசியுங்கள், நிறைய வாசியுங்கள், பழையதை தேடி வாசியுங்கள். பழைய மனிதர்களிடம் வந்து நிறைய நல்ல பண்பு, அதாவது நல்ல செயற்பாடுகள், அவ்வாறு ஒரு ஒற்றுமையான ஒரு இயல்புகள் எல்லாமே சாதாரணமாக இருந்து சிரமப்பட்டு கற்பித்து அதை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அந்த சிரமம் இருக்காது, இந்த வாசிப்பு திறன் மேலோங்கி இருக்கும் என்றால் என்று எனது கருத்து. ஆக எல்லோரும் நிறைய வாசியுங்கள், நிறைய படையுங்கள், வாசகர்களாக நிறைய பேர் இணைந்து கொள்ளுங்கள், கருத்துக்களை கூறுங்கள் என கூறிக்கொள்கின்றேன். நிச்சயமாக ஒரு சமூகத்துக்கு மத்தியில வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு போனோட போகாம, அதாவது இன்றைய சமூகத்தினர் இன்றைய இளைஞர்கள் ஒரு போனோட போகாம நல்ல விலை மதிப்பான ஒரு புத்தகத்தோட போனா வந்து அதுக்கு வந்து மதிப்பு அதிகம் அப்படி என்று சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதி பகுதியில் எங்களுடன் எழுத்துத்துறை சார்ந்த நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார் பவானி சச்சிதானந்தம் அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி அம்மா. நன்றி. எனக்கும் இந்த ஆண்டின் நிறைவான முதல் வாரத்திலேயே இந்த வாய்ப்பை தந்த ஆதவன் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அனைத்து குழுமத்தினருக்கும் நன்றிகள். வணக்கம்.